Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கோதுமை இடியாப்பமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான வெஜிடபிள் குருமாவும் தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் குருமா இந்த இடியாப்பத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும். இதே குருமாவை நீங்க இட்லி சப்பாத்தி பரோட்டா நானோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அரிசி இடியாப்பமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வெள்ளை குருமாவும் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடியாப்பமும் குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, நம்ம எந்த கோதுமை மாவு வேணால் சேர்த்துக்கலாம். அதை சூடான வாணலியில் போட்டுட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது ஒழுங்காக வறுபடலை அப்படின்னா உங்களுக்கு இடியாப்பம் குழ குழன்னு ஆகிடும். அதனால் நிறம் மாறாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நேரம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த மாவு பிசைகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தள்ளன்னு கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும். ஆறின தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இடியாப்ப குழல்லேருந்து இடியாப்பம் இறங்காது. இதுக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கையில் உங்களுக்கு நல்லா ஒட்டாத மாதிரி மாவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்பயே மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு இந்த சுடுதண்ணியில் நம்ம பிசைகிறப்பே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். மாவும் பார்த்திங்க அப்படின்னா நிறம் மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இடியாப்பம் பிழியறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடியாப்பம் கட்டை கூட எடுத்துக்கலாம். அச்சு இடியாப்ப அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுட்டு நல்லா மாவை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் துணி இட்லி தட்டு அப்படி இல்லைனா இடியாப்ப பிளேட்டு எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். பிழியிறப்ப பாருங்கள் நல்லா மாவு வறுபட்டதுக்கும் கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சனாலையும் இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு இறங்குது பூ மாதிரி. இதே மாதிரி எல்லா இடியாப்ப தட்டுலையும் இப்போ நாம் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி தட்டியில் நல்ல தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இடியாப்ப தட்டை உள்ளே வைக்கணும். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோதுமை மாவு வெந்தது தானே, அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் மிதமான தீயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் ஆச்சு. இடியாப்பம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்து ஒரே ஒரு இதை இப்போ தொட்டு பாருங்கள், மாவு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட வேண்டியது தான். இப்போ இடியாப்பத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி இடியாப்பம் மாதிரி நல்லா வாசனையோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. இப்போ அடுத்து குருமா ரெடி பண்ணிக்கலாம். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா வதக்கணும் ஒரு சில சாமான்கள். அதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். கட் பண்ணதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு இருக்கும். அதை ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன். கசகசா கிடைக்காத இடத்துல 2லேருந்து 3 முந்திரி பருப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோடையே கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வதங்கினதுக்கு அப்புறமா நல்ல மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு இது நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே போட்டு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு நல்லா வதங்கி குழைவாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு கறி மசாலா பொடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1.25லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். இது இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டால் சரியாக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவையும் சேர்த்துட்டு இது நேரம் மாறக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்பயே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 புதினா இலைகளையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குருமாவுக்கு அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குருமா வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 பிரிஞ்சி, 1 பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயம் சொன்னேன் இல்லையா, பாதியை வதக்கிட்டோம். அடுத்த பாதியை வந்து இப்போ போட்டுட்டு இது ஒரு கண்ணாடி பதமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு இதில் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காய்கறிகள் நான் வந்து இன்றைக்கி 4 வகை காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெருசாக கட் பண்ண காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, அப்புறம் 1 கேரட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு காய்கறிகள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தீயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோடனே உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 1 விசில் வச்சா போதும். குழையாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 1 விசில் அடங்கி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குருமா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கறி மசாலா போட்டதுக்கு அதுக்கும் நல்லா கமன்னு வாசனையோட சூப்பராகவே இருக்கும் இந்த குருமா. கடைசியாக வந்து நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவும் இந்த இடியாப்பத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.